ஸோ எஸ் நான் படித்து சொன்னேன். ஸோ இது டேரெக்டாக வந்து டூம்ஸ்டேக்கான லீடாக இருக்க போது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போடைய போஸ்ட் கிரெடிட் வந்து டேரெக்டாக டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் சொல்லியிருந்தேன், ரிப்போர்ட்ஸும் சொல்லுதுன்றத சொல்லியிருந்தேன். நிறையா பேர் நம்பியிருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறமாச்சு நம்புங்கடான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அது என்னதுன்றதை இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லுவார் அப்டேட் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக பெரிய வரும். ரைட்டு, இந்த வீடியோ நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்கலாம்னு ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். ரைட்டு, இப்போ நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் 4 ரிலேட்டட் போஸ்ட் கிரெடிட் ரிலேட்டட் அப்டேட்ஸும் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு ஓஜி கேரக்டர்ஸ் எல்லாருமே வர போகிறாங்கன்ற மாதிரி பேசி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். ஸ்பாய்லர் வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி ரைட்டு, என்னடா இது டேரெக்டாக கனெக்ட் ஆகுதுன்றியே, என்னடா ரிப்போர்ட்ன்ற மாதிரி கேட்கும்போது ஸோ பொறுமையாக இருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணேன். ஆக்சுவலி இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோடைய அந்த டேரக்டர் இருக்கார். ஃபேண்டாஸ்டிக் 4ஓடைய டேரக்டர் மேட் ஷார்க்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு பேசியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய மேட் ஷார்க்மேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, படத்தை நான் தான்ப்பா டைரக்ட் பண்ணேன், அது எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் இருக்க போதில்ல, கண்டிப்பாக போஸ்ட் கிரெடிட் இல்லாமலாம் இருக்காது, போஸ்ட் கிரெடிட் இருக்கும்ல. அந்த போஸ்ட் கிரெடிட் நம்மளுடைய ரூசோ பிரதர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்களாமா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போகிறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4ஓட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரஸ்டடாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் வரப்போகுது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வரப்போகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட ப்ராஜெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக நம்பிலாம் இருக்க மாட்டாங்க. அது சோனியோட ப்ராஜெக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீட் கொடுக்க பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ தண்டர் போல்ஸோட போஸ்ட் கிரெடிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூசோ பிரதர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட லீடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்போட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூனிவர்ஸ்க்கு வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதே சீக்வன்ஸாக நடக்குமான்றது தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் என்ன பண்ண போகிறாங்க, அப்படியும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ஒரு சின்ன லீடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிரெடிட்டை கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஏன்னா ரூசோ பிரதர்ஸ் எடுக்க போகிறாங்க. என்னங்க ரூசோ பிரதர்ஸ்ன்ற மாதிரி கேட்கும்போது ரூசோ பிரதர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் 2 அவெஞ்சர்ஸ் படத்தையும் எடுக்க போகிறாங்க. சீக்ரெட் வார்ஸே அவங்க தான் எடுக்க போகிறாங்க, டூம்ஸ்டே அவங்க தான் எடுக்க போகிறாங்க. அப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் டைரக்ட் பண்ணும்போது அந்த 2 படத்தோட அந்த லீடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுன்றதுக்காக தான் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃபேண்டாஸ்டிக் 4ஓட போஸ்ட் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா லீட் இருக்க போகுதுன்றதை இந்த ரிப்போர்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் 4 டேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ரூசோ பிரதர்ஸ் தான் எடுக்க போகிறாங்கன்றதை. ரூசோ பிரதர்ஸ் எதுக்கு எடுக்க போகிறாங்க, அப்கமிங் அவெஞ்சர்ஸ் படத்துக்கு லீடுக்காக தான் எடுக்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட் கிரெடிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டியிருக்காங்களாமா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்டர் வாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் மாஸ்கோடையும் நம்மளுடைய ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸோடையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற மாதிரி, அவங்கள பார்த்து ஷூஸ்டாமும் நம்மளுடைய மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கும் வந்து ஷாக்கில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் முடிச்சிருந்தாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இன்னொரு போஸ்ட் கிரெடிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு காட்டலையாமா. ரிப்போர்ட்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கிரெடிட் இருக்க போது ஒரு போஸ்ட் கிரெடிட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க, இன்னொரு போஸ்ட் கிரெடிட் போட்டு காட்டல. அது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ண போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதான் ஃபேண்டாஸ்டிக் 4 யூனிவர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்டர் வான் டூம் டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு, இருந்திருக்கவும் செய்கிறாரு. அப்படின்னு வரும்போது அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ரஸ் பண்ணதான் ரைட். ஆல்மோஸ்ட் இந்த ஃபேண்டாஸ்டிக் 4ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸில் போஸ்ட் கிரெடிட்டில் சம்பவம் இருக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. எத்தனை பேர் அந்த படத்துக்காக ஹைப்பாக இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நானும் ஹைப்பாக தாங்க இருக்கேன். டிக்கெட் புக்கிங் கிடச்சிருந்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம்ன்றீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலே ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.